வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி தவம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இப்போது இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். நம் மனம் எங்கேயோ ஓடுகின்றது என்றால் நாம் எண்ணியதுதான் அது. எதை ஏற்கனவே எண்ணி எண்ணி நம் எண்ணத்தை அதிகமாக செலவு செய்தோமோ அதற்கே நமது மன அலைகளை ஆக்கி வைத்திருக்கிறோம். அதனால் நாம் ஒடுங்கி நிற்கிற போது அதற்கு ஒத்து வராமல் அலை நீளம் முன்னர் இயங்கி எங்கே கொண்டு வந்து வைத்தோமோ அங்கே உற்பத்தியாகிற போது அதுவே இயக்கமாகிறது. அத்தனை செயல்களும் உடலிலேயும் மூளையிலேயும் இயங்கி அதுவே இயக்கமாகிறது. அதனால் இதற்கு இந்த தவத்திற்கு நன்றாக பழக வேண்டும். பழக பழக மனம் தன்னுள்ளேயே ஒரு தன்மையை கேரக்டர் ஏற்படுத்தி கொள்ளும். எந்த தொழிலை செய்யும் போதானாலும் சரி துரியத்தில் மனதை வைத்து பழகி வரலாம். கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்மஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவமத்தி நினைவாக இருக்க வேண்டும். புலன்கள் தம்மை இவ்வழியே பழக்கிவிட்டால் அருவ நிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலில் சுழலுகின்ற இரத்தம் சுத்தமாகும். ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் வந்த கல்வி. படுக்கும்போது தவம் செய்யலாமா, இரவில் தவம் செய்யலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். தவத்திற்கு காலமும் வேண்டியதில்லை, திசையும் வேண்டியதில்லை. அறிவை விரிவான பிரபஞ்ச இணைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தவம். அதற்கு கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை, எந்த காலத்திலேயும் செய்யலாம். இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு விவகாரங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அறுத்து கொள்ளவும் தெளிந்த நிலையிலே அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளவும் சிக்கல் வராமல் காத்து கொள்ளவும் வேண்டிய விழிப்பு நிலையை இந்த தவம் உங்களுக்கு கொடுக்கும். அருட்தந்தை அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.